ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? இன்றைக்கி பர்த்டே நோட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. அதான் சரி நீங்கள் ஒரு வீடியோவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இது வந்து பர்த்டே நோட்டு வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான் நியூ இஷ்யூ. அதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து மேக்ஸிமம் பண்ணுறோம். மற்ற டினாமினேஷனில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட் நீங்கள் அனுப்புகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நாளாவது மினிமம் எடுக்கும். ஒரு 10 days ஆச்சும் வந்து மினிமம் ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ டேட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து தயவு செஞ்சு அது உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு 10 days டைம் கொடுங்க, ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு 90% ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 90% நோட்டுகள் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த 10% வந்து நம்ம யாரும் ரெடி பண்ண முடியாது சில நோட்டுகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 150 ரூபா வரும். இப்போ நோட்டு இல்லை, வெறும் கார்டு மட்டும் தான் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா. நான் சொல்கிறது 10 ரூபாவில் மட்டும். ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ரேட் அதிகமாகும். நான் சொல்கிறது 10 ரூபாவில் வந்து 150 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வரும். சரிங்களா? முன்னாடி வந்து 150 இன்க்ளூடிங் ஷிப்பிங்கோடு கொடுத்தோம். இப்போ ரேட் கூடிடுச்சு. ஸோ 150 ரூபா வந்து ஷிப்பிங் இல்லாமல். எக்ஸஸாக நீங்கள் எத்தனை நோட்டு வேணால் எடுத்துக்கோங்க, 50 ரூபா தான் ஷிப்பிங் வரும். சரிங்களா? 10 நோட்டு எடுத்தாலும் சரி 50 ரூபா தான் ஷிப்பிங்கு. ஒரு நோட்டு எடுத்தாலும் 50 ரூபா மினிமம் ஷிப்பிங். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டேட் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ அனுப்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த நோட்டை வாங்கினா தான் எனக்கு இதுலேருந்து அது இதாகாது. ஸோ லாஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு நோட்டை வாங்கினேன்னு வைங்களேன், மற்ற பொருள்னால் நம்ம அடுத்த கஸ்டமருக்கு ஷேர் பண்ணி வைக்கலாம். இந்த இதை பொறுத்தவரை நம்ம எந்த கஸ்டமருக்கும் அந்த டேட் வந்து தேவைப்படாது மேக்ஸிமம். ஏன்னா அவங்கவுங்க ஒரு டேட் தேவையுள்ள டேட் நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால நம்ம ஒன்ஸ் டீலருக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நோட் ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வாங்கி தான் ஆகணும். அதான் வந்து பிஸ்னஸ் மாடல். அதுதான். இல்லை அப்படின்னு வைங்களேன், இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட அப்படி பண்ணிடலாம். டேரெக்ட் கஸ்டமரு இப்போ நீங்கள் டேட் அனுப்பிட்டு ரிப்ளை பண்ணாமல் விட்டுறலாம், அதை ஃபோன் எடுக்காமல் விட்டுறலாம். பட் நான் வந்து என்ன பொருள் ஆர்டர் போட்டாலுமே நான் அதை ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் என்னுடைய வந்து அந்த பிஸ்னஸ் வந்து கெடாமல் இருக்கும். நாளை பின்னா நான் அந்த டீலர்கிட்ட வந்து நான் டீல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் கரெக்டாக கொண்டு போனால் தான் நமக்கு எப்போயுமே அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் அதே மாதிரி வந்து இந்த விஐபி டேட்டு, ஃபேன்சி டேட்டு அது எதுவுமே இதில் வராது. நார்மல் டேட்ஸ் மட்டும்தான் வரும். நிறைய டேட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக. ஒரு அந்த 10% மட்டும் நம்மக்கிட்ட கிடைக்காத நோட்ஸும் இருக்கும். 90% கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? டிஸ்பாச் வந்து டேரெக்டாக டீலர்கிட்ட இருந்து உங்களுக்கு டிஸ்பாச் ஆகிரும். நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம இங்கே எடுத்தோம் அப்படின்னா அந்த காஸ்ட்டே வந்து நமக்கு சரியாக போயிடும். நமக்கு வந்து மார்ஜின் நிற்காது. அதனால் டேரெக்ட் டீலர்கிட்டேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டிசைன் இருக்குன்னா அடுத்து வந்து டிசைன் மாறிடும். ஸோ டிசைன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்ல டிசைனாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க அந்த கார்டு மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம். 25 ருபீஸ் வரும் ஒரு கார்டு. சரிங்களா? ஒரு கார்டு வேணாலும் வாங்கிக்கலாம், 2 கார்டு வேணாலும் வாங்கிக்கலாம், எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம். 25 ருபீஸ் வரும். இந்த டிசைன் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வெட்டிங் டேட்டுக்கு உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரிங்களா? வெட்டிங் டேட்டுக்கு வந்து கார்டு வந்து வெட்டிங் டேட்டு போட்டு அந்த மாதிரி கார்டு வரும். இது பர்த்டே டேட் கார்டு இது. ஸோ இது வராது. வெட்டிங் டேட்டு தனி கார்டு வரும். தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்குவோம். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் சார்ஜ் பண்ணுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ புதுசாக நீங்கள் வந்து டேட் கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தரேன். பட் நீங்கள் ஒரு 50 ரூபா மட்டும் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அது பண்ணினதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்படி ரெடி பண்ணி கொடுக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்த 50 ரூபாயை நான் உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வச்சுக்கிடுவோம். அதுதான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க டேட் அனுப்புங்க, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.